இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்கல. ஊர் உலகத்துல எல்லாம் கேக்குறதுதான். அதனாலதான் சொல்றோம். நீங்க எந்த அளவுக்கு நகை நட்டு போடுறீங்களோ அது உங்க பொண்ணுக்கு தானே பெருமை. நாங்களும் அதை எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எங்க வீட்ல எல்லாருக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க செஞ்சிடறோம். எங்க வீட்டு பொண்ணுக்கு தானே செய்யறோம். கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அது பாத்துக்கலாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல நான் பாத்துட்டேன் பேசிட்டேன்னு போய் சொன்னேன்னா எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியவங்க எல்லாம் வந்து ஆட அமர பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க எதை பத்தி மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க. ஏமா எடுத்து பேசேம்மா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். யாரு போன்ல? தெரியல, ஏதோ புது நம்பரா இருக்கு. எடுத்துட்டு போய் பேசு. நான் பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசுமா. அப்புறம் தம்பி, கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருக்கு. பனிக்காலம் இல்லையா? அப்படித்தான் இருக்கு. ஹலோ மா, ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன். சார். நீங்க 2 பேரும் கிளம்பி உடனே இங்க வரீங்க. சார், மாப்பிள்ளை வீடு பாக்குற விஷயமா. ஏய், நீங்க வரியா இல்ல நான் வந்து தூக்கிட்டு வரட்டா? சார், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது. அடிங், என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இருக்கணும். இல்லனா உன் ஐடியா வச்சு உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து தூக்க சொல்லிடுவேன்.